தலிபான்கள் யமன் ஹவுதிகளுக்கு தேவையான அமெரிக்க ஆயுதங்களை வழங்கியுள்ளார்களா? யமன் ஹவுதிகளை பலப்படுத்துவதற்கு தலிபான்களும் களமிறங்கியுள்ளார்களா? நெட்டன்யாஹூ வெளியிட்ட காணொளியும் அபு உபைதாவின் அறிக்கையும். வடக்கு காசா கல்லறைகளை முத்தமிடும் சிப்பாய்களும் அதிகாரிகளும். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராக யமன் ஹவுதிகள் மேற்கொண்டு வரும் தயார்படுத்தல்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மொசாடினுடைய தலைவரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூலோபாய விவகார அமைச்சரும் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை ரகசியமாக மேற்கொண்டிருப்பதாக எக்ஸியோஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் அனைத்தையும் முழுமையாக முடக்குவதற்கான நிபந்தனைகள், ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் மற்றும் ஏனைய நவீன ஆயுத உற்பத்தி திறன்களையும் முழுமையாக முடக்குவதற்கான நிபந்தனைகளையும் அமெரிக்க பிரதிநிதிகள் முன்வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் அழுத்தங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் குறித்த ரகசிய கலந்துரையாடலின் போது தெரிவித்திருப்பதாக எக்ஸியோஸ் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் ரோமில் இருக்கக்கூடிய ஓமான் தூதரகத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான நேரடியான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மூலோபாய விவகார அமைச்சரும் மொசாடினுடைய தலைவரும் ரோம் பிரதேசத்திலே தங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றைய பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்றுள்ளன. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் பாசிட்டிவான நேர்மறையான முறையிலேயே நடைபெற்றிருப்பதாகவும் இரு தரப்பினரும் அறிவித்துள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். விவாதங்கள் நேர்மறையாக பாசிட்டிவாக நடைபெற்றிருந்தன. நாங்கள் அதிக நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடரவில்லை. அதிகப்படியான நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கைக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. ஆயுத உற்பத்தியை தவிர வேறு எந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசப்போவதும் இல்லை. மேலும் அடுத்த தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் தெளிவான நுண்ணறிவுகளை வழங்கும். அடுத்த வாரம் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஏனைய விடயங்களை பற்றியும் விவாதிப்பதற்கு நாங்கள் சிறந்த முறையில் தயாராக இருப்போம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு எதிர்பார்ப்புகள் முன்னோக்கி நகருமா, விரைவில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்தவிதமான பதில்களையும் வழங்கவில்லை. இந்த கேள்விகளுக்கு பதில்களை வழங்காமலேயே வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியேறிவிட்டார். அடுத்து வருகின்ற புதன்கிழமை அமெரிக்காவின் அணுசக்தி நிபுணர்களும் ஈரானினுடைய அணுசக்தி நிபுணர்களும் ஓமான் நாட்டிலே சந்தித்து தொழில்நுட்ப ரீதியான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். ஈரானினுடைய அணுசக்தி தொடர்பான தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பாகவும், தற்போது ஈரான் எந்த அளவு யுரேனியத்தினுடைய செறிவூற்றலை அதிகரித்து வைத்துள்ளது என்பது தொடர்பாகவும், யுரேனியத்தினுடைய செறிவூற்றலை மட்டுப்படுத்த வேண்டுமா என்பது தொடர்பாகவும், இன்னும் ஏனைய முக்கியமான தொழில்நுட்ப காரணங்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவினுடைய அணுசக்தி நிபுணர்களும் ஈரானிய அணுசக்தி நிபுணர்களும் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய அணுசக்தி நிபுணர்கள் அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஈரானினுடைய அணுசக்தி தொடர்பான அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பிப்பார்கள். இதைத் தொடர்ந்து அடுத்த சனிக்கிழமை ஓமான் நாட்டில் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலே 3ஆம் கட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அமெரிக்கா உட்பட எந்த ஒரு நாட்டிற்கும் ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களில் தலையிட முடியாது. ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களை மேற்பார்வையிடுவதற்கு அமெரிக்காவுக்கோ அல்லது எந்த ஒரு நாட்டிற்கு வெளிநாட்டு சக்திகளுக்குமோ நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதியினை வழங்கப் போவதில்லை. சர்வதேச அணுசக்தி நிறுவனம் மாத்திரமே ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மேற்பார்வையிட முடியும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாம் கட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் அவர்களுடைய மதிப்பீடுகளை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களையும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களையும் முடக்குவதற்கான வேலை திட்டத்தினை அமெரிக்கா கைவிட்டுள்ளது. ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை பூஜ்ஜியமாக்கப்படுவதையும் அமெரிக்கா கைவிட்டுள்ளது. ஈரான் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்யக்கூடாது என்பதில் மாத்திரமே அமெரிக்கா கவனம் செலுத்துகின்றது. அதே நேரம் ஈரான் அணுசக்தி திறன்களை பயன்படுத்தி பாதுகாப்பான சிவில் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்கா எந்த விதமான தடைகளையும் விதிக்கவில்லை. இந்த நிலைப்பாட்டினை அடிப்படையாக கொண்டே அமெரிக்கா தற்போது ஈரானோடு மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் முழுமையாக நீக்கப்படாமல், ஏவுகணை உற்பத்தி திறன்கள் முழுமையாக நீக்கப்படாமல், ஈரான் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படாமல், அணு ஆயுதத்தினை மாத்திரம் ஈரான் பெறாமல் இருப்பதற்கான ஒப்பந்தத்தினை அமெரிக்கா மேற்கொள்ளுமாக இருந்தால் அது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே அமைந்துவிடும். ஈரான் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் அது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கும் நவீன மத்திய கிழக்கு
வடகிழக்கு பிராந்தியத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும். தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈரானினுடைய வலையில் அமெரிக்கா சிக்கிக் கொண்டுள்ளது. ஈரானினுடைய கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியையே ஏற்படுத்த போகின்றது. மேலும் நெட்டன்யாஹு இப்படியான ஒரு ஒப்பந்தத்தினை ஒருபொழுதும் விரும்ப மாட்டார். டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்து நெட்டன்யாஹு இப்படியான ஒரு ஒப்பந்தத்தினை எதிர்பார்க்கவும் இல்லை. அதே நேரம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளரும் மத்திய கிழக்கிற்கான தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் ஈரானுக்கு எதிரான போரை விரும்பவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கவே கூடாது என இவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் நாளுக்கு நாள் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க கூடாது என வெள்ளை மாளிகையிலும் ஆதரவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. மேலும் இந்த நிலைமையானது எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே நகர்ந்து செல்கின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் அவர்களுடைய மதிப்பீடுகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் செல்லாததன் காரணத்தினாலும் நெட்டன்யாஹுவின் விருப்பத்தை நோக்கி இந்த பேச்சுவார்த்தைகள் நகராததன் காரணத்தினாலும் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் நெட்டன்யாஹு ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இவ்வாறு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவை முழுமையாக இழுத்து விடுவதற்கும் நெட்டன்யாஹு திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முன்னாள் பிரதமர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதற்கமைவாக நெட்டன்யாஹு இன்னும் 2-3 வாரங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் இவற்றினை உறுதிப்படுத்தும் முகமாக நேற்றிரவு நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெற்றுக் கொள்ளாது. ஈரானினுடைய அணுசக்தி திறன்களும் ஏவுகணை திறன்களும் முழுமையாக முடக்கப்படும். ஈரானையும் அதனுடைய எதிர்ப்பு அச்சுக்களையும் நாங்கள் முழுமையாக துண்டித்து விடுவோம். எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதில் நாங்கள் மும்முரமாக செயற்படுவோம் என நெட்டன்யாஹு ஈரான் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது அமெரிக்க நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தற்போதைய சூழ்நிலையில் மேற்கொள்வதற்கு விரும்பாவிட்டாலும் நெட்டன்யாஹு ஒரு பொழுதும் விற்று வைக்கப் போவதில்லை. எப்படியாவது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும் என்று நெட்டன்யாஹு அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். நேற்றிரவும் அமெரிக்கா யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 21க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யெமனினுடைய சனா மற்றும் சதா பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் யெமன் ஹவுதிகளின் கல்லறைகளை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்லறையை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 200க்கும் அதிகமான கல்லறைகள் முழுமையாக சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. அத்தோடு அமெரிக்கா யெமன் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளும் அதே சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் யெமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே பீரங்கி தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றன. இவ்வாறு அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் யெமனின் எல்லை பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டு விரிவாக்கத்தினை அதிகரிப்பதற்கான நகர்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் யெமனினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் விரிவாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய வான்படைகளும் குறித்த எல்லை பிரதேசங்களில் தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் யெமனினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் யெமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே எந்தெந்த பகுதிகளை இலக்கு வைத்து நாங்கள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என அமெரிக்க தரப்பினர் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு வழங்குகின்றார்கள். இந்த தகவல்களை பயன்படுத்தி சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் வடக்கு எல்லை பிரதேசங்களில் எந்தெந்த பகுதிகளை இலக்கு வைக்க வேண்டும் என்கின்ற உளவு தகவல்களை சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படை தளபதிகள் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்திற்கும் வழங்குகின்றார்கள். இதே போன்று யெமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் யெமன் ஹவுதிகளின் பொருளாதாரத்தினை பலவீனப்படுத்துவதற்கான சில முக்கியமான தளங்கள் தொடர்பான உளவு தகவல்களை அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளத்திற்கு வழங்குகின்றார்கள். மேலும் மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஹுதைதா துறைமுகத்தினை கைப்பற்றுவதற்கான தயார்படுத்தல்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது யெமன் ஹவுதிகள் எல்லை பிரதேசங்களிலே கன்னிவெடிகளை களமிறக்கியுள்ளார்கள். யெமனினுடைய வடக்கு பிரதேசத்திலும் தெற்கு எல்லை பிரதேசத்திலும் கிழக்கு எல்லை பிரதேசங்களிலும் அதிகளவான கன்னிவெடிகளை களமிறக்கி பாதுகாப்பினை பலப்படுத்தியுள்ளார்கள். சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த கன்னிவெடிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்றும் எல்லை பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை அதிகரிக்கும் என்றும் யெமன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து தலிபான்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுதங்களையும் நவீன உபகரணங்களையும் யெமன் ஹவுதிகளுக்கு வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் பெருந்தொகையான ஆயுதங்களும் போர் வாகனங்களும் ஆப்கானிஸ்தானிலே இருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா தப்பியோடும் சந்தர்ப்பத்தில் இந்த ஆயுதங்களையும் போர் வாகனங்களையும் முழுமையாக விட்டு சென்று விட்டது. கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் விட்டு சென்றுள்ளது. மேலும் தலிபான்கள் அமெரிக்காவினுடைய இந்த ஆயுதங்களையும்
போர் வாகனங்களையும் அவசரமாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டிருந்தார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுடைய ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுடைய இராணுவ படைகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புங்கள். நீங்கள் உங்களுடைய படைகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி உங்களுடைய ஆயுதங்களையும் போர் வாகனங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என தலிபான்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு பதில் அளித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தலிபான்கள் யமன் ஹவுதிகளை பலப்படுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய காரணத்திற்காக களமிறங்கியிருக்கக்கூடிய யமன் மக்களை முழுமையாக பலப்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஆயுதங்களை யமன் ஹவுதிகளுக்கு வழங்கியுள்ளார்கள் என ஐநாவினுடைய பிரதிநிதிகள் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இதே போன்று சீனாவும் யமன் ஹவுதிகளை பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. செயற்கைக்கோள் உதவிகள் உட்பட அனைத்து விதமான ஆயுத உதவிகளையும் தற்போது சீனா முழுமையாக யமன் ஹவுதிகளுக்கு வழங்கி வருகின்றது. எனவே பலஸ்தீனிய காரணத்தினை தொடருவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்காகவும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்காவுடைய தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்காகவும் யமன் ஹவுதிகள் முழுமையாக தயாராகியுள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் இன்னும் ஒரு MQ-9 ட்ரோன் ஒன்றினையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே 2 MQ-9 ட்ரோன்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த MQ-9 ட்ரோன்களில் 7% ட்ரோன்களை யமன் ஹவுதிகள் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் என்றும் இதனால் தற்போது அமெரிக்காவுக்கு MQ-9 ட்ரோன்களுடைய பற்றாக்குறை அதிகரித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஹமாஸினுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்று ஒப்பந்தத்தினை மேற்கொண்டு காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளை முழுமையாக மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என நெட்டன்யாகுவின் அரசாங்கத்திற்கு எதிரான அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. முன்னாள் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், கல்வித்துறையை சேர்ந்தவர்கள், வைத்தியத்துறையை சேர்ந்தவர்கள் என அதிகளவான நபர்கள் காசாவிலே யுத்தத்தினை நிறுத்துவதற்கான கடிதங்களையும் வழங்கி வருகின்றார்கள். மேலும் நெட்டன்யாகுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படியான நிலைமையில் இந்த அழுத்தங்களிலிருந்து விடுபடுவதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களை சமாதானப்படுத்துவதற்காகவும் நெட்டன்யாகு நேற்றிரவு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த காணொலியில் நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்திருந்தார். தற்போது நாங்கள் காசாவிலே போரை நிறுத்துவது எங்களுடைய முக்கியமான அடைவுகளையும் இலக்குகளையும் முழுமையாக பாதித்துவிடும். ரஃபாவிலே நாங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும், ஹமாஸுக்கு வழங்கி வரக்கூடிய அனைத்து அழுத்தங்களையும் இந்த போர் நிறுத்தம் முழுமையாக பாதித்துவிடும். நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வரக்கூடிய இராணுவ அழுத்தத்தின் மூலமாக ஹமாஸ் பலவீனமடைந்துள்ளது. மேலும் ஹமாஸ் சரணடைவதற்கான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலைமையில் நாங்கள் போரை நிறுத்துவது ஹமாஸுக்கு மிகப்பெரிய சாதகத்தினை ஏற்படுத்திவிடும். நாங்கள் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளையும் வழங்கப் போவதில்லை. இந்த மனிதாபிமான உதவிகள் ஒரு மோசடியாகவே காணப்படுகின்றன. இந்த மனிதாபிமான உதவிகள் அனைத்தையும் ஹமாஸே பெற்றுக் கொள்கின்றது. அத்தோடு ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல், ஹமாஸினுடைய இலக்குகளை அடைய விடாமல் எங்களுடைய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என நான் நம்புகின்றேன் என நெட்டன்யாகு குறித்த காணொலியிலே தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அபு உபைதா அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். அமெரிக்க குடியுரிமை பெற்ற கைதியான இடன் அலெக்சாண்டரின் பாதுகாப்பிற்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்த எங்களுடைய போராளியின் உடலை நாங்கள் மீட்டெடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் இடன் அலெக்சாண்டர் தொடர்பான தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவர் உயிரோடு இருக்கின்றாரா அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளாரா என்பதனை நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. மேலும் ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதலினால் உயிரோடு இருக்கக்கூடிய எஞ்சிய கைதிகளும் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாகவும் அபு உபைதா அவர்கள் அறிக்கையிலே சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 28க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக தூஃபா பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் யாசின் ஏவுகணை மூலமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அதனோடு வந்த சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த சிப்பாய்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சுஜையாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் அல்கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அதனோடு வந்த சிப்பாய்களையும் மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஜீப் வண்டி ஒன்றினை இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலில் 3 பெண் சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் 3 பெண் சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் இந்த தாக்குதலை தொடர்ந்து மீட்பு பணிக்காக வருகை தந்திருந்த இஸ்ரேலிய படைகள் இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.